வணக்கம். சான்றோர் நேர்காணல் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்று நாம் காண இருக்கும் சான்றோர் நீதியரசர் டாக்டர் பி. ஜோதிமணி அவர்கள். இவர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக இருந்து ஓய்வு பெற்றவர். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் சீனியர் அட்வொகேட்டாக பதவி வகித்தவர். நியூ டெல்லி நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலில் ஜட்ஜாக இருந்து பதவி வகித்தவர். மானிட்டரி கமிட்டி ஃபார் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் சேர்பர்சனாக தற்போது பணிபுரிந்து வருகிறார். நேர்களே, உங்கள் அனைவரின் சார்பாக அவரை அன்போடு வரவேற்கின்றேன். வணக்கம் பிரதர். வணக்கம் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பிரதர், ஒழுக்கம் நிறைந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நிறைய சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. நிறைய சட்டங்கள் இருந்தாலும் எதிர்மறையான விஷயங்கள் உலகத்தில் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் இருக்கு பிரதர். இதற்கான காரணம் என்ன? சட்டங்கள் இயற்றும் பொழுது எந்தெந்த சமுதாயத்தை அந்த மாற்றங்களுக்கு ஏற்றபடி சட்டங்களை மாற்றி அமைப்பது அந்த சட்டம் இயற்றுபவர்களுடைய கடமை. அவங்க சட்டங்கள் இயற்றும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நியாயம் தர்மம் இதை அடிப்படையாக வச்சு தான் சட்டங்கள் இயற்றப்படும் எப்பயுமே. ஆனால் தவறுகள் செய்பவர்களுக்கு என்ன தண்டனை, என்ன தவறு என்பது என்ன, அதையெல்லாம் சுட்டி காட்டுவார்கள். ஸோ ஆகவே உலகளவில் பார்த்தீங்கன்னா சட்டங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நியாயத்தின் அடிப்படையில் இயற்றப்பட்டவை தான். ஆனால் இதை சட்டத்தை பயன்படுத்தும் பொழுது, வெளியே அதை மக்களிடம் அதை பயன்படுத்தும் பொழுது அது சட்டம் சரியாக சென்று சேரவில்லை என்பதுதான் இந்த குற்றங்கள் தவறுகள் நடப்பதற்கெல்லாம் காரணமாக இருக்க முடியும். ஆகவே இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த சட்டங்களோடு சேர்ந்து எத்திக்ஸ் மொராலிட்டி என்று சொல்லுவோம், வாழ்க்கை முறையில் எப்படி மனிதன் வாழ வேண்டும் என்பதை அடிப்படையாக இந்த மனிதன் உணர வேண்டும். இந்த மனிதர்கள் உணரும் பொழுதுதான் அந்த சட்டத்தினுடைய மாட்சிமை வெளிப்படும். ஆகவே சட்டம் இயற்றுவதால் மாத்திரம் ஒரு தர்மம் நிலைநாட்டப்படாது. அந்த சட்டம் இயற்றிய சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். நடைமுறைப்படுத்தும் பொழுது அதனால் பயன்பெறுபவர்கள் மக்கள். அந்த மக்கள் மனதிலே அடிப்படையிலே நல்லவர்களாக அமைந்தார்கள் என்று சொன்னால் எழுதுகின்ற சட்டங்கள் எல்லாம் சிறந்த முறையிலே செயலாற்றப்பட முடியும். ஆகவே தான் இந்த பிரம்மகுமாரிஸ் இயக்கங்களை போன்ற இந்த இயக்கங்கள் எல்லாம் மனிதர்கள் எப்படி அடிப்படையிலே வாழ வேண்டும், தர்மம் நெறிமுறை நியாயம் இவற்றையெல்லாம் அடிக்கோடுகளாக கொண்டு வாழ வேண்டும் என்பதை கொண்டு வருவதற்காக பிரம்மகுமாரிகள் சங்கம் உலக அளவிலே இப்பொழுது நிறைய செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ ஆகவே மனிதர்கள் மனம் மாற வேண்டும். சட்டம் இயற்றுவது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சட்டம் இயற்றுபவர்கள் ஆட்சியாளர்கள் அதை நடைமுறைப்படுத்துவார்கள். ஆனால் மனிதர்கள் மனம் மாற வேண்டும். அது இட் மஸ்ட் ரீச் தி பீப்புள் என்று சொல்லுவோமே, அது அந்த அடிப்படையிலே அந்த சேஞ்ச் வர வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சட்டத்தினுடைய மாட்சிமே வெளிப்படும். பிரதர், எந்த பண்பு நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிக அவசியமானது பிரதர்? இதை உங்களுடைய அனுபவத்தின் மூலமாக கொஞ்சம் சொல்லுங்க பிரதர். அனுபவத்தில் நான் 29 ஆண்டுகள் நான் வழக்கறிஞராக இருந்திருக்கிறேன். 7 ஆண்டு உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்திருக்கிறேன். 5 ஆண்டுகள் டெல்லியிலே பசுமை தீர்ப்பாயத்தின் நீதிபதியாக இருந்திருக்கிறேன். இத்தனை ஒரு 42 ஆண்டுகள் இந்த அனுபவத்தை பார்க்கும் பொழுது அடிப்படையிலே மனிதர்கள் யாரும் கெட்டவர்கள் கிடையாது. ஆண்டவன் படைத்த மனிதர்கள் யாரும் கெட்டவர்கள் கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலையில் மனிதன் மாறுகிறான். சந்தர்ப்ப சூழ்நிலையில் மாத்திரம் கிடையாது, கால மாற்றத்துக்கு ஏற்றபடி மனிதனுடைய குணங்கள் மாறுகிறது என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். சட்டம் எப்படி ஒரு இடத்துக்கும் ஒரு மாதிரி சட்டம் மாறுபடுகிறதோ அதேபோல் மனிதனுடைய குணநலன்களும் மாறிக்கொண்டு வருவதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே தான் நாம் பல கட்டங்களை நாம் தாண்டி மனித குலம் தாண்டி வரும்பொழுது இப்பொழுது நாம் இந்த யுகத்தில் இருக்கும் பொழுது இந்த யுகத்திலே தீமைகள் அதிகமாக அதிகரித்து கொண்டிருக்குது நம்ம சொல்லுகிறோம். அதற்கு காரணம் என்ன என்று பார்ப்போமேனால், மனிதர்களுக்கு ஆசை, இருப்பதை வைத்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் மறந்து பறப்பதை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும்பொழுது தான் ஆசை அதிகமாகும் பொழுது அவனுக்கு தேவைகள் அதிகமாகிறது. தேவைகள் அதிகமாகும் பொழுது அவன் தவறு செய்வதற்கு அவன் தூண்டப்படுகிறான். ஆகவே அடிப்படையிலே மனிதன் இருப்பதை வைத்து வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை அவன் மனதிலே வர வேண்டும். அது ஒன்று. இன்னொன்று, மனிதர்களை மதிக்க வேண்டும், பெற்றவர்களை மதிக்க வேண்டும், ஆண்டவனை வணங்க வேண்டும், கல்விக்கூடங்களை வணங்க வேண்டும். இதை போன்ற ஒரு சில பண்பாடுகளை இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது இரண்டாவது. மூன்றாவது என்னவென்று சொன்னால், அடுத்தவனுடைய உரிமையை நாம் மதிக்க வேண்டும். அடுத்தவர்களை மதிப்பதை காட்டிலும் நமக்கு இருக்க உரிமை அடுத்தவர்களுக்கும் இருக்கிறது. அந்த விட்டுக் கொடுக்குற எண்ணம் இருக்கிறது, அந்த சரணாகதி, அந்த தத்துவத்தின் அடிப்படையே அதுதான். அடுத்தவர்களை மதிக்க வேண்டியது தான் அந்த சரணாகதியினுடைய தத்துவம். அந்த எண்ணம் மனிதர்களுக்கு அடிப்படையே வந்தது என்று சொன்னால் சட்டங்கள் நடைமுறையிலே மிக நல்ல முறையிலே செயல்படும். ஏன்னா சட்டத்தின் அடிப்படையே நியாயம் வழங்க வேண்டும் என்பதுதானே அடிப்படையிலே. இது நல்ல காரியம் நடக்கணும். சட்டம் இயற்றப்படுவது பெரிய விஷயம் கிடையாது. மனிதர்களுக்கு நல்ல காரியம் நடக்க வேண்டும், நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய அடிப்படை எண்ணம். ஆகவே அந்த அடிப்படையில் இருக்கும் பொழுது மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பது அவர்களுக்கு போய் சேர வேண்டும். சட்டத்தின் மூலமாக சேர முடியுது ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த இயக்கங்கள் தான்
இந்த மனிதர்களோடு இயந்த இயக்கங்கள், பிரம்மகுமாரி இயக்கங்களை போன்ற மனிதர்களோடு மனிதர்களாக இயக்கின்ற அந்த இயக்கங்கள் மூலமாக அந்த வாழ்கிற முறையை அவர்களுக்கு சொல்லும் பொழுது அது சட்டம் நல்ல முறையிலே செயல்படுத்த முடியும் என்பது என்னுடைய கருத்து. இதை நான் பார்த்து கொண்டே வந்திருக்கிறேன். கோர்ட்டில் நம்ம பார்க்கும்போது கூட தவறு செய்தவர்கள் தவறு செய்வதற்காக பிறப்பதில்லை, ஏதோ ஒரு காரணங்களுக்காக தவறு செய்கிறார்கள். காரணம் என்னென்று பார்க்கப்போனா அவனுக்கு அடிப்படையில் ஆசையாக இருக்கும், அல்லது அடிப்படையில் வறுமையாக இருக்கும், அடிப்படையிலே அவனுக்கு பிற்படுத்தப்பட்டவனாக இருப்பான், அல்லது அவன் கேவலப்படுத்தப்பட்டவனாக இருப்பான். இதே மாதிரி ஆட்கள் தான் தவறு செய்வதை நாம் பார்க்கிறோம். 99% தவறு செய்பவர்கள் இதே போன்று வாழ்க்கையிலே அடிபட்டவர்கள் தான். ஆகவே அவர்களுக்கு என்ன நிவாரணம் கொடுக்க வேண்டும், அவர்கள் எப்படி அமைதியாக வாழ வேண்டும் என்பதை அவர்களுக்கு அறிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் இந்த சட்டம் நடைமுறைப்படுத்துவதில் எந்தவித பிரச்சனையும் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. பிரதர், இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துக்கு வந்திருக்கீங்க, இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க பிரதர்? சிஸ்டர், நான் இதை சொல்வது என்னென்னா, பிரம்மகுமாரிகள் இயக்கத்தோடு எனக்கு ஒரு 10 ஆண்டுகள் சென்னையிலே அந்த இயக்கத்தினுடைய பீடங்களுக்கு செல்வது வழக்கம். அங்கே ஒரு சில முறை ஒரு நீதித்துறை சார்ந்த ஒரு கான்ஃபரன்ஸ் கூட நடந்தது. அதற்கு கூட ஒரு சீஃப் கெஸ்டாக போக வேண்டிய வாய்ப்பு இருந்தது. அதேபோல் ஜானகி தாதி அவர்கள் அங்கே வரும்பொழுது அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கிறேன் நான் இருக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இந்த பிரம்மகுமாரி இயக்கத்தைச் சேர்ந்தவர்களும் கலந்து பேசும்பொழுது எனக்கு தோன்றுவது என்னவென்று சொன்னால், இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை உலகத்திற்காக அர்ப்பணித்து உலக நன்மைக்காக அர்ப்பணிக்கிறார்கள் என்பது ஒரு பெரிய தியாகம். அது ஒரு பெரிய அடிப்படையான எண்ணம். அதுதான் எனக்கு அடிப்படையே தோன்றுவது அதுதான். நான் நினைத்து கூட பார்ப்பேன், எப்படி இவங்க சரண்டர் சிஸ்டர், சரண்டர் பிரதர்ஸ் ஆகி தன்னுடைய வாழ்க்கையை உலக நன்மைக்காக இது பண்ணுறதுக்கு எப்படி அவர்களுக்கு இந்த மனநிலை வருகிறது என்று பார்க்கும்பொழுது உண்மையிலே அது ஒரு திகைப்பாக இருக்கிறது. அது எப்படி அந்த மனநிலை வரும் என்று சொன்னால், இந்த இயக்கத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளில் அவர்கள் ஈர்க்கப்பட்டிருந்தால்தான் அந்த எண்ணம் வர முடியும். ஆகவே அந்த அடிப்படையில் தான் இவர்கள் இந்த நாட்டிற்கும் இந்த மக்களுக்கும் நல்லதை செய்ய வேண்டும், இறை பணி செய்ய வேண்டும், இது ஈஸ்வர பக்தி வர வேண்டும் என்ற எண்ணம், அடிப்படை எண்ணம் இருக்கின்ற காரணத்தினால்தான் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் மறந்து துறந்து அவர்கள் அடுத்தவர்களுக்கு வந்திருக்கிறார்கள் என்பது நன்றாக புரிகிறது. அது மாத்திரமல்ல, இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தினுடைய அந்த வகுப்புகளுக்கு நீ சென்று பார்க்க, நாங்கள் ஒரு சில கிளாஸுக்கு போய் பார்த்துருக்கோம். அங்கே தியானம் செய்வது ஒன்று, தியானம் செய்வது மனிதனை அமைதிப்படுத்தி சாந்தப்படுத்தி அவன் நல்லவனாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பது தான். ஏதோ ஒரு எண்ணத்தை நினைத்து கொண்டு அதன் மூலமாக மனிதனை சாந்தப்படுத்துவது, அது ஒன்று. அது மாத்திரம் கிடையாது, இவர்கள் இங்கே சொல்லிக் கொடுக்குற இந்த வகுப்புகளை நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், இந்த உலக விஷயங்களை எல்லாம் மிக மிக சிறந்த அளவிலே சொல்வதை நான் பார்த்துருக்கிறேன். எத்தனையோ முறை வகுப்புகளை நான் கேட்டிருக்கிறேன். அவர்கள் இந்த ஆன்மீக தத்துவத்தை, ஆன்மா என்பது என்ன, உடல் என்பது என்ன, அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம், இதையெல்லாம் அவர்கள் சொல்லுகிற பொழுது ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் இருப்பதாக எனக்கு நிறைய உணர்வு. அதான் நினைத்து பார்த்தேன். நான் என்னை பொறுத்தவரை நான் தீவிரமான சிவபக்தன், அதில் எந்த மாறுபாடும் கிடையாது. ஆனால் இந்த இயக்கத்தில் பார்க்கும்பொழுது சிவபக்தன் எப்படி அடிப்படையிலே எப்படி இருக்க வேண்டும் என்பதை சயின்டிஃபிக்காக விஞ்ஞானபூர்வமாக இவர்கள் இதை நடைமுறைப்படுத்தி வருகிறார் என்பதை நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன். அது ஒன்று. இன்னொன்று, நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா நம்ம நல்லா இருக்கணும். அதான் அடிப்படையை when we teach others we must follow certain principles. அந்த ethical principles இவங்ககிட்ட எல்லார்கிட்டையுமே இருக்குது. we cannot tell even one person against that. அந்த அளவுக்கு 100% அந்த ethical principles இவங்க நடைமுறை அவங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்பது ஒரு பெரிய அசாத்தியமான ஒரு பெரிய உண்மை. அது பண்ணுற காரணத்தினால்தான் இந்த இயக்கம் உலக அளவில் இன்றைக்கி பெரிய இயக்கமாக வருகிறது. உலகத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் பிரம்மகுமாரி இயக்கத்தினுடைய சிஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க அழைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியோடு இவங்க மனதில் எப்படி ஒரு ஒளி இருக்குமோ அந்த ஒளி இவங்க பார்க்குற தலைவர்களுக்கும் வருது பாருங்க. அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஈர்ப்பு இருக்குது. இதனால் இந்த உலகத்திற்கு ஏதோ சாதனை செய்ய முடியும், மனித குலத்திற்கு சாதனை செய்ய முடியும் என்ற எண்ணம் இருக்கின்ற காரணத்தினால்தான் இவர்கள் அடிப்படையிலே நல்லவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இது. டீசன்சி, மொராலிட்டி, கான்செப்ட் எல்லாமே, எத்திக்ஸ் எல்லாமே. நான் வாழ்க்கையில் நியாயத்தை எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். எவ்வளோ பேர் நடைமுறைப்படுத்துகிறோம்? 50% 60% கூட நடைமுறைப்படுத்துறதில்லை. நடைமுறைப்படுத்தினா குற்றங்கள் அதிகரிக்க வாய்ப்பு இல்லை. நடைமுறைப்படுத்துவதில்லை. ஆகவே நடைமுறைப்படுத்தி நாம் காண்பிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் வருகிற ஒரு அமைப்பு தான் சிறந்த அமைப்பாக அமைக்கும். ஆகவே தான் எத்தனையோ இயக்கங்கள் எனக்கு தொடர்பு இருந்தாலும் கூட இந்த இயக்கத்தில் எனக்கு ஈர்த்தது இதுதான். அடிப்படையிலே நல்லவர்களாக இருக்கிறார்கள், வாழ்க்கையிலே நல்லவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இவர்களால் சாதிக்க முடியும் என்ற எண்ணம் எனக்கு எப்பொழுதுமே வந்தது. பிரதர், குடும்பம் ஒரு கோயில்னு சொல்கிறாங்க, இதனுடைய சரியான விளக்கம் என்ன பிரதர்? சிஸ்டர், குடும்பம் என்பது கோவில் என்பதே நாம் ஆண்டாண்டு காலமாக சொல்லிகிட்டு இருக்கோம். அதற்கு அடிப்படை காரணம் என்னென்னா, நாம் கடவுளை நேரடியாக சாதாரண மனிதர்கள் பார்ப்பதில்லை.
கடவுளை பார்க்காத நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு தெய்வமாக நேரடியாக தெரிபவர்கள் தாயும் தந்தையும். தாய் இந்த உலகத்திற்கு நமக்கு உயிரை கொடுக்கிறாள், தந்தை இந்த உலகத்தை காட்டுகிறார். அந்த அளவில் இந்த 2 பேர் நம்மை உலகத்திற்கு அடிப்படையில் இது ஆண்டவன் செயல்தான். ஆனாலும் கூட நமக்கு தெரிந்து, சாதாரண மனிதனுக்கு தெரிந்து தாய் தந்தையர் நமக்கு உலகத்திற்கு நம்மை அறிமுகப்படுத்துகிறார்கள். அந்த அளவிலே அவர்கள் கண்கண்ட தெய்வமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அது நம்முடைய இந்திய சமுதாயத்தினுடைய அடிப்படையே அதுதான். இந்த கூட்டு குடும்பம் என்று சொல்வதனுடைய காரணமே அதுதான். நான் என்னுடைய தாய் தந்தையரை வணங்கும் பொழுது என்னுடைய தாய் தந்தையர் அவருடைய தாய் தந்தையரை வணங்குவார்கள். இது ஒரு ஹைரார்கி ஆஃப் ரெஸ்பெக்ட் டு எல்டர்ஸ். அந்த அடிப்படை அது வரும்போது தான் பெரியவர்களுக்கு எப்படி நம்ம மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படை எண்ணம் வருகின்ற காரணம் இதுதான். ஆகவே இந்த குடும்பத்தின் மூலமாகத்தான் நம்முடைய வாழ்க்கை முறை செழிக்க முடியும். குடும்பத்தில் தாய் தகப்பன் காட்டுகிற வழியில்தான் குழந்தைகள் செல்ல முடியும். அது நல்ல வழியாக இருந்தால் குழந்தைகள் நல்ல வழியாக இருக்கும், நல்ல வழியாக இல்லை என்று சொன்னால் குழந்தைகள் சரியான வழியிலே போக முடியாது. ஆகவே அடிப்படையிலே குடும்பத்திலிருந்து தான் மனிதனுடைய ஒழுக்கம் வர வேண்டும். அந்த ஒழுக்கத்தை குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு கொடுப்பது நம்மை போன்ற இயக்கங்கள், பிரம்மகுமாரி போன்ற இயக்கங்கள். அடிப்படையில் இந்த தாய் தந்தையர்களுக்கு அந்த ஒழுக்கங்களை நாம் கொடுக்கும் பொழுது அவர்கள் மூலம் பிறக்கின்ற குழந்தைகள் ஒழுக்கமாக வளர்வார்கள் என்பது அதுதான் என்னுடைய கருத்து. குடும்பத்தை பொறுத்தவரை அது. பிரதர், இந்த உலக அமைதியை எவ்வாறு உருவாக்க முடியும் பிரதர்? உலக அமைதியை உருவாக்குறது நிறைய 100 ஆண்டு காலமாக பேசிக்கொண்டு வருகிறோம். உலக அமைதியை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நாடுகளுக்கிடையே சமரசம் பண்பு இருக்க வேண்டும். அதைத்தான் பஞ்சசீல கொள்கை என்று நம்முடைய இந்தியாவிலிருந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் கொண்டு வந்தார்கள். நாடுகளுக்கு இடையே இணக்கமான சூழ்நிலை இருக்க வேண்டும் என்பது அடிப்படையாக இருக்கும். அதற்கு ஒரு அடிப்படையான ஒரு கரு இருக்க வேண்டும். அந்த கரு என்னவென்று சொன்னால், இந்த அடுத்தவர்கள் மனதை புண்படுத்தாத ஒரு எண்ணம், அடுத்தவர்களை மதிக்கின்ற எண்ணம், அடுத்தவர்களை மனிதன் மதிப்பதை போல ஒரு நாட்டை இன்னொரு நாடு மதிக்க வேண்டும். ஒரு நாட்டிற்கென்று ஒரு கேரக்டர் இருக்கும், இந்தியாவிற்கென்று ஒரு கேரக்டர் இருக்கிறது. ஆகவே இந்தியாவுடன் தொடர்பு கொண்டிருக்கிற எந்த நாடுகளும் இந்த அடிப்படை கேரக்டர், இந்தியாவின் அடிப்படை கொள்கைகளை மதிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் பஞ்சசீல கொள்கையெல்லாம் கொண்டு வந்தார்கள். ஆகவே இந்த நாடுகளுக்குள்ளே இவர்கள் நல்ல முறையிலே வாழ வேண்டும், அமைதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இவர்களுக்குள்ளே இந்த மரியாதை முதலில் இருக்க வேண்டும் என்பது அது. ஆனால் இந்த விபத்துகள் நடப்பதை தடுக்க முடியாது. பாபா அவர்கள் அவருடைய கனவிலே வந்தது போல இந்த பாம்பு வெடிக்கிறதுக்கு முன்னாலே அவர் கனவுல வந்துருச்சு, இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி அந்த கனவுல வந்திருக்கு பாருங்க. அந்த மாதிரி யாருக்கும் வராது, யாரோ ஒரு இறைவனால் அனுப்பப்பட்டவருக்கு தான் அது வர முடியும். அந்த மாதிரி என்ன வந்தது போல அந்த மாதிரி தவறுகள் நடக்கும், என்ன அது வேறு வழி கிடையாது. ஆனால் அது இயற்கையின் சீற்றமாக காணலாம், அதுதான். இன்னொன்று என்னை பொறுத்தவரை இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில் உலக நாடுகள் ஒன்றாக அமைதியாக வாழ வேண்டும் சொன்னால் இந்த நூற்றாண்டின் பிற்பகுதியில் நாம் பார்க்க வேண்டியது என்னன்னா, இயற்கையினுடைய சீற்றம் ரொம்ப அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். குளோபல் வார்மிங் என்று சொல்லுகிறோம் இல்லையா? இதன் மூலமாக எல்லா யுனைடெட் நேஷன் ஸ்டடியெல்லாம் சொல்கிறாங்க, இந்த குளோபல் வார்மிங்க்கு அடிப்படையான காரணம் ஹியூமன் நெக்லிஜென்ஸ். மனிதர்கள் இயற்கைக்கு எதிராக நடந்து கொண்ட காரணத்தினால், நூற்றாண்டு காலமாக நாம் இயற்கைக்கு எதிராக நடந்த காரணத்தினால் இயற்கை இப்பொழுது பழிவாங்குகிற குணம் இயற்கை அந்த சீற்ற குணம் இருக்கிறது. அதை எப்படி நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், உலக நாடுகள் இந்த இயற்கைக்கு ஆதரவாக ஒரு பெரிய பிரச்சாரத்தை ஏற்படுத்த வேண்டிய கடமை நமக்கு உண்டு. பிரேசிலில் இப்படி சொல்லுகிறேன்னு சொன்னால், இந்த அமேசான் காடுகளில் உலகத்தினுடைய 1/3 ஆஃப் தி ஃபாரஸ்ட் இஸ் இன் அமேசான் ஃபாரஸ்ட். அமேசான் ஃபாரஸ்ட் தீப்பிடித்து இருக்கிறது. ஆனால் அமேசானுடைய அரசாங்கங்கள் என்ன சொல்கிறது சொன்னால், எங்களுக்கு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் தான் வேண்டும், இயற்கை வேண்டாம் என்ற அளவிற்கு அப்படி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஸோ அதெல்லாம் இல்லாமல் உலக அளவிலே இந்த ஒரு இயற்கையை நேசிக்கின்ற ஒரு எண்ணம் வேண்டும். நம்முடைய பாரதத்துடைய பிரதமர் முதல்ல அது உலக சபையில் சொல்லியிருக்கார். ஒரு நாட்டினுடைய தலைவர் உலக சபையில் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் சொல்லியது நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் தான். ஆகவே அந்த மாதிரி எல்லா விஷயங்களிலும் இந்த ஒத்துக்கொள்கிற மனப்பான்மை வர வேண்டும். அதற்கு இன்டர்நேஷ்னல் லீடர்ஷிப், அந்த லீடர்ஷிப் வரும்போது அந்த லீடர்ஸாக தலைவராக வருபவர்களுக்கு நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும். இதை நான் திருப்பி ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வீடியோ கிளிப் பார்க்கும்போது தெரிஞ்சுது, பிரம்மகுமாரியுடைய தலைவர்கள்லாம் வெளிநாட்டுக்கு போகும்பொழுது அந்த லீடர்கள் பெரிய தலைவர்கள், உலகளாவிய பெரிய தலைவர்கள்லாம் இவங்களை பார்த்து வணங்குகிறார்கள், இவங்களை பார்க்கும்போது சந்தோஷப்படுகிறார்கள். என்ன அர்த்தம்னா, அடிப்படையிலே அவர்களுக்கு நல்ல எண்ணம் உண்டு, எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டு. ஆனால் அவருடைய தேசத்தை குறுகிய எண்ணத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள் நம்முடைய தேசம் என்று நினைக்கும் பொழுதுதான் இந்த தவறு நடக்கிற வாய்ப்பு இருக்குது. ஆகவே தான் நம்முடைய சித்தாந்தத்தை சொல்லுகிறபடி
எல்லோருக்கும் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை வேண்டும், நல்ல எண்ணம் வேண்டும் என்ற இந்த இது உலகளாவிய அளவிலே வர வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். சட்டத்தின் மூலமாக இதெல்லாம் நடைபெறுத்த முடியாது. இன்டர்நேஷனல் லா என்று இருக்கிறது. இன்டர்நேஷனல் லா இஸ் அன் அன்ரிட்டன் லா. அது வந்து அன்என்ஃபோர்ஸபிள் லா என்று சொல்லுவோம் நாங்கள். இன்டர்நேஷனல் லா வந்து எல்லாரும் இந்தியாவோ பாகிஸ்தானோ சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொண்டாலும் கூட அந்த ஒப்பந்தத்தை மீறலாம். அந்த ஒப்பந்தத்தை மீறும்பொழுது என்ன செய்ய முடியும்? எந்த கோர்ட்டுக்கும் போக முடியாது. இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் எப்போ போகணும்னா, இன்டர்நேஷனல் கான்செப்டில் வந்து ஒரு மனிதனுக்கு தீமை ஏற்படுகிறதுன்னு சொன்னால் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் போகலாம். நீர்நிலை பாதிக்கப்படுகிறதுன்னு சொன்னால் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் போகலாம். இல்லாத பட்சத்தில் 2 நாடுகளுக்கு இந்த பிரச்சனை வருகிறதுன்னு சொன்னால் கையொப்பம் இட்டிருந்தாலும் கூட அவர்கள் அதை மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐக்கிய நாட்டு சபையில் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே அடிப்படையிலே இந்த எண்ணங்கள் வர வேண்டும். அதுதான் அது மூலமாக தான் உலக அமைதியை நாம் ஏற்படுத்த முடியும். பிரதர், மதுபனுக்கு வந்திருக்கீங்க. இங்கேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க பிரதர்? மதுபன் இல்லத்தில் வந்து ஒரு 3 நாட்கள் இருந்த அனுபவத்தை பார்க்கும் பொழுது நீட்னஸ், இந்த என்டையர் கேம்பஸை பார்க்கும்போது எனக்கு அந்த இயற்கை ஆர்வலர் என்ற காரணத்தினால் இந்த கேம்பஸை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது முதல் மனிதன் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னா மனிதன் நல்லா நீட்னஸாக இருக்கணும். அந்த நீட்னஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆஃப் மதுபன் ஹவுஸ். அது மாத்திரம் கிடையாது, அந்த மதுபன் சிஸ்டர்ஸ் மேலே வந்து இந்த மக்களுக்கு ஒரு பாசத்தையும் அன்பையும் நேற்று பார்த்தேன். நம்ம தாதிஜி மீட்டிங் நடத்துது. மீட்டிங்கில் பார்க்கும்போது அவர்கள் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் உட்கார்ந்து எவ்வளோ அமைதியாக கேட்கிறார்கள். அவருடைய உணர்வுகளை எப்படி அவர்கள் மதித்து அவர்களை ஊக்குவிக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை மாதிரி ஒரு ஜெனரேஷன் புதியதாக வந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஜெனரேஷன், புதிய ஒரு ஜெனரேஷன் இந்த மதுபன் இல்லத்தின் மூலமாக வந்து கொண்டு பிரம்மகுமாரிகள் சமாஜத்தின் மூலமாக வந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் நேரடியாக பார்த்தேன். இது வந்து என்னை பொறுத்தவரை வேறு எங்கே போனாலும் இதை பற்றி நான் சொல்லுவேன். இனிமேல் இதுவரை நான் சிவபெருமானை பற்றி நிறைய கூட்டங்களில் சிவபெருமானை பற்றி பேசி கொண்டிருப்பேன். இனிமேல் இதை நான் நிச்சயமாக அதிகமாக பேசுவேன். என்று சொன்னால் என்னால் அதிகமாக ஈர்க்கப்பட்டது இந்த டீசன்சி, மொராலிட்டி, எத்திக்ஸ், இந்த கான்செப்ட் இங்கே இருப்பது, கிளீன்லினஸ். இதை இனிமேல் வெளியே சொல்லும். இதுதான் என்னுடைய அனுபவம், இந்த 3 நாள் அனுபவம். தொடர்ந்து மறுமுறை வரும்பொழுது மற்ற அனுபவங்கள் எனக்கு ஏற்படும் என்று நினைக்கிறேன். பிரதர், உங்களுடைய பர்சனலான அனுபவங்கள் ஷேர் பண்ண முடியுமா பிரதர்? பர்சனலான அனுபவங்கள்லாம் என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் வழக்கறிஞராக தான் சட்டத்தினுடைய இதெல்லாம் எவ்வளோ நாளும் இருந்துகிட்ருக்கேன். அதில் இதை தவிர எனக்கு எதுவும் தெரியாது. இதை தவிர என்ன தெரியும்னா ஆன்மீக கூட்டங்களில் பேசுவேன், தமிழ் இலக்கிய கூட்டங்களில் கொஞ்சம் பேசுவேன். இது தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியாது. அதில் இந்த ஆஸ் அன் அட்வொகேட் பார்க்கும் பொழுது எங்கள் தொழிலில் வந்து நான் வந்து உண்மையிலேயே ஒரு உயர்ந்த தொழிலாக நான் நினைக்கிறேன். என்னென்னா பார்க்குற வந்து வக்கீல் கொஞ்சம் இதாக தப்பாக கூட நினைச்சாலுமே கூட உண்மையிலே இது நோபல் ப்ரொஃபஷன் என்று சொல்லுவோம், உயர்ந்த தொழில் என்று சொன்னால் இருவர்களுக்கிடையே ஏற்படுகிற இந்த சண்டையை தீர்த்து வைக்கிறதுக்கு இந்த வக்கீல் ஒரு கருவியாக இருக்கிறான். இந்த வக்கீல் வந்து ஒரு பார்ட்டியுடைய அட்வொகேட்டாக இருந்தாலுமே கூட அந்த சண்டையை எப்படியோ ஒரு வழியில் தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு பார்ட்டியாக இருக்கிறான் பாருங்க. அது வந்து ஒரு ஆண்டவன் கொடுத்த வரம். அடுத்து ஒரு நீதிபதி ஸ்தானத்தில் இருந்து பார்க்கும் பொழுது வக்கீலாக இருக்கும்போது ஈஸி. ஏன்னா ஒரு கிளையண்ட் சார்பாக பேசுகிறோம். ஜட்ஜாக இருக்கும்போது ரெண்டு பேருடைய இதை கருத்தை பார்க்கும் பொழுது ரெண்டையும் இணைத்து பார்க்கும் பொழுது நான் நினைத்தது, இந்த 7 வருட காலத்தில் நினைத்தது, நியாயம் வழங்க வேண்டியது என்பது ஒன்று இருந்தாலும் கூட இந்த நியாயம் வழங்குவதன் காரணமாக அடுத்தவர்களுக்கு தீங்கு வந்து விடக்கூடாது. நியாயம் வழங்க வேண்டியது 2 பார்ட்டிகளுக்கு இடையே நியாயம் வழங்க வேண்டும். தீர்ப்பு சொல்லும்பொழுது அந்த தீர்ப்பின் காரணமாக அடுத்தவர்களுக்கு தீமை வருமே, ஆனால் அது நியாயமாக கருதப்பட முடியாது என்பதை நான் எத்தனையோ வழக்கிலே நான் பார்த்திருக்கிறேன். அந்த கூடங்குளம் அணு சம்பந்தமாக ஜட்ஜ்மெண்ட் நான் தான் சொன்னேன். ஒரு 500 பக்கம் தீர்ப்பு சொன்னேன். அது சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கொண்டார். அது அணு தேவைப்படுகிறது, ஏனென்றால் எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுகிறது, மக்கள் வாழ்க்கைக்கு தேவைப்படுகின்ற சாதனமாக இருக்கின்ற காரணத்தினால். அப்பொழுது வந்து அவர்கள் ஆர்கியூ பண்ணுறாங்க. செர்னோபைல் இன்ஸ்டன்ஸ், அந்த இதில் வந்து ரஷ்யாவில் வந்து எப்படி அந்த அணு வெடித்து எத்தனை லட்சம் பேர் இறந்தாங்க, ஜப்பானில் எவ்வளோ பேர் இறந்தாங்க, அதெல்லாம் வந்து கூடிட்டு காமிச்சாங்க. அதை ஸ்டடி பண்ணி கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது நம்முடைய அணு நிலையம் எப்படி இருக்கிறது என்பதை சயின்டிஃபிக்காக ஆராய்ச்சி பண்ணும்பொழுது நான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. சயின்டிஃபிக்காக ஒரு 100-150 ஆண்டுகளுக்கு இந்த அணு ஆலையின் மூலமாக எந்த பிரச்சனையும் இல்லை என்ற ஒரு நிலை வந்த பிறகு தான் இது வந்து, ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இதன் மூலமாக இந்த அணு ஆலையை மூடிவிட முடியும். இது மூடிவிடுகின்ற காரணத்தினால் மனிதர்களுடைய இழப்பு என்ன? ஏனென்றால் சாதாரண ஒரு குடிசையில் இருப்பவனுக்கு ஒளி வேணும். அவன் அந்த ஒளியின் மூலமாக தான் அவன் படித்து பெரியவனாக முடியும். அதை வந்து we cannot deprive that. ஆகவே அந்த லார்ஜர் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு பார்க்கும்போது அதில் ஆர்கியூ பண்ணாங்க. இந்த மாதிரி நான் கேட்டேன், அவங்ககிட்ட கேட்டேன், ஏரோப்ளேனில் போகும்போது 100ல் ஒரு ஏரோப்ளேன் விழுந்து எல்லாம் செத்து போயிடுறாங்க. அதெல்லாம் ஏரோப்ளேனில் போகாமல் இருக்கிறோமா என்ன? அதனால் ட்ரெயினில் போனால் கூட ஆக்சிடென்ட் நடக்கலாம். அது வந்து ஆண்டவன் விதித்த விதி, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே
இது 100 ஆண்டு காலத்துக்கு பிறகு ஏதோ நடக்கப் போகிறது என்ற காரணத்தினால் இப்பொழுது நடக்கிற மனிதர்களுக்கான நன்மையை நாம் வந்து தடுத்து விட முடியாது. அதெல்லாம் சொல்ல வாய்ப்பு கிடைச்சது. அது மாதிரி கூகுள் கேஸ்லேயும் ஒரு சில தீர்ப்பு சொல்ல முடிஞ்சது. அதை காட்டிலும் இந்த பசுமை தீர்ப்பாயத்தில் டெல்லியில் இருக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கொள்ள முடிந்தது மாத்திரம் கிடையாது. அரசாங்கத்திற்கு நிறைய நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு பிரிட்ஜ் கட்டுவதற்காக நீங்கள் 1000 மரங்களை அறுக்க வேண்டாம். 1000 மரங்கள், ஒரு மரம், வளர்ந்த மரம் ஒரு மனிதனுக்கு 60,000 நாட்களுக்கு இது ஆக்சிஜன் கொடுக்கும் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். நீங்கள் ஒரு மரத்தை 100 ஆண்டுகளுக்கு உள்ள மரத்தை நீங்கள் வெட்டினீர்கள் சொன்னால் அதன் மூலமாக 60,000 மனிதர்களுக்கு அந்த சுவாசத்தை நீங்கள் கெடுக்கிறீர்கள். ஆகவே அவர்களுக்கு ரோடு போடுவதற்கு தவிர ரோடு போடுவதற்கு காரணத்திற்காக இந்த மரங்களை அழிக்க என்று சொன்னால் அது கூடவே கூடாதுன்னு நிறைய தீர்ப்பில் நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் பிடிச்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதில் இப்போ இருக்கிறதுல வந்து இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்கிறோம் பார்த்தீங்களா, நம்ம மனிதர்களுக்கு நமக்கு வந்து இந்த குப்பைகளை தரம் பிரித்து கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு சட்டத்தில். மக்கும் குப்பை, மக்கா குப்பை என்ற அந்த தரம் பிரித்து தான் நாம் இந்த கார்ப்பரேஷனுக்கு கொடுக்கணும். அது கொடுக்குற காரணத்தினால் மக்குகிற குப்பையை அவர்கள் உரமாக பயன்படுத்துகிறார்கள். மக்காத குப்பையை ரீசைக்கிள் செய்து அதை பயன்படுத்துகிறார்கள். இதை பயன்படுத்தும் பொழுது என்னென்னா, இந்த குப்பையை தெருவிலே நாம் எரியும் பொழுது அதன் மூலமாக ஓடுகிற கால்வாயிலே அந்த குப்பை போய் சேர்கிறது. தண்ணீர் நீரோட்டம் பாதிக்கப்படுகிறது. இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் பாதிக்கப்படுகிறது. இதன் மூலமாக நமக்கு வந்து டிசீசஸ் தான் வரும். அதில் இந்த மாதிரி சின்ன சின்ன நிகழ்வுகளாக இருந்தாலும் கூட இதை நாமே செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற வாய்ப்பு எனக்கு இந்த 2-3 இந்த மானிட்டரிங் கம்பெனியில் இருக்கும்பொழுது அரசாங்கத்துக்கு ஒரு ஆர்டர்லாம் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. இதன் மூலமாக எனக்கு ஒரு திருப்தி என்னென்னா, ஏதோ நம்ம மூலமாக ஏதோ ஒரு சிறு துளி நல்ல காரியம் செய்ய முடிந்தது என்று நினைக்கிறேன். அதை காட்டிலும் எனக்கு மிகவும் பிடித்தது ஆன்மீக உணர்வு தான். ஆன்மீக உணர்வு இல்லாத எந்த நாடும் சிறந்த நாடாக இருக்க முடியாது. அதனுடைய மைல்கல்லாக இப்பொழுது தோன்றுவது நம்முடைய பிரம்மகுமாரிகள் சமாஜம். பிரதர், இந்த நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய பொன்னான கருத்துக்களை சொன்னதற்காகவும் மேலும் சிறப்பான அனுபவங்களை சொன்னதற்காகவும் மிக்க நன்றி. வணக்கம். நன்றி வணக்கம். என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? சகோதரர் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை மிக சிறப்பான முறையில் எடுத்து கூறினார்கள். ஆன்மீகம் என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் மிக அவசியமானது என்பதை பற்றி மிக தெளிவாக எடுத்து கூறினார்கள். இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.